மற்றொரு தெரிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். தமிழகத்திலே ஆட்சியாளர்கள் மாற்றமடைந்திருக்கின்றார்கள். புதிய தலைமுறை ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஜனநாயக தேர்தல் முறையிலே இப்படியான ஒரு மாற்றம் ஏற்படுவது என்பது இயல்பானது என்று சொல்ல முடியாது. இளைய தலைமுறையினர், புதிய தலைமுறையினர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். ஒரு வகையிலே பழைய தலைமுறை அரசியல்வாதிகள் நிர்பந்திக்கப்பட்ட ஓய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூட சொல்லலாம். இந்த மாற்றத்திலே சரி தவறுகள் இருக்கலாம், ஆனால் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. உலக ஓட்டத்திலே மாற்றம் தொடர்ச்சியாக ஏற்பட வேண்டும். மாற்றம் தான் ஒரு புதிய சிந்தனையை, புதிய ஓட்டத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தமிழக ஆட்சியாளர்கள் மாற்றமடைந்திருக்கின்ற சூழலை அவதானிப்பதற்காகவும், தமிழகத்தில் மக்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எப்படியாக இருக்கின்றன என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காகவும், கல்வியலாளரும் விஞ்ஞானியும் சமூகத்தை தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருப்பவருமான பேராசிரியர் நாமனா கண்ணன் அவர்களை இன்றைய தெரிப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். முதலிலே தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு மனதிலே எப்படியான ஒரு பிம்பம் ஏற்படுகின்றது சொல்லுங்களேன். இது எப்படின்னா, இது ஒரு ஸ்பெஷல் பினாமினன் அப்படின்னு தான் சொல்றேன். இது ஒரு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. நான் எதிர்பார்த்தது என்னை போல, அதாவது 50-60 வயதுக்காரர்கள்லாம் எதிர்பார்த்தது கழகம் தான் திரும்ப வரும், அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க, இந்த ரெண்டுல ஒன்று ஏதோ ஒன்று வரும், திமுக இல்லாட்ட அதிமுக தான் வரும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நான் சென்னையிலிருந்து ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் இவர் எப்பெல்லாம் விஜய் மீட்டிங்ஸ் போடுறாரோ பெரிய 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 இந்த கோயிலுக்கு போற மாதிரி கார் மேல கார் வச்சு வரது நான் பார்த்திருக்கேன். அப்ப சும்மா இல்லாம நான் பேசுவேன் அவங்கள்ட்ட. என்ன அவங்களுடைய உற்சாகத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா அது. ஆனா நான் நினைச்சது பெரும்பாலும் நமக்கு தான் தெரியுமே, ஒரு சினிமா நடிகர் வராருன்னா அந்த கவர்ச்சியில் தான் போறாங்க அப்படின்னு தான் நானும் நினைச்சிருந்தேன். எனவே எனக்குமே இந்த மாற்றம் என்பது ஒரு அதிர்ச்சி தான், ஒரு சின்ன அதிர்ச்சி. அது எது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அதற்கப்புறம் தான் நான் அவதானிக்க ஆரம்பிச்சேன், இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சினிமாவிற்குமான தொடர்புங்கிறது ஒரு 70 வருட தொடர்பு அது. ஸோ அண்ணாதுரை ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆரம்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் கலைஞரும் வசனகர்த்தாவா இருக்காரு, அதற்கப்புறம் எம்ஜிஆர் தான் ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள நுழையிறது எம்ஜிஆர் மூலம் ஆரம்பிக்கின்றது. அதற்கப்புறம் கலைஞர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த குழப்பங்கள். அதற்கப்புறம் எம்ஜிஆர் அரசாட்சி செய்தால் முதல் முறையாக ஒரு சினிமா நடிகன் அரசாட்சி செய்கின்றான் அப்படிங்கிற ஒரு பிம்பம். அதற்கப்புறம் அமெரிக்கால பார்த்தோம். அதற்கப்புறம் இவருடைய அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அது ஒரு அம்மா பினாமினா. அது அவங்க நீண்ட காலம் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு திரும்பவும் கழகம் வந்திருக்கு. அது கழகம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பறந்துபட்டு பேச ஆரம்பிச்ச உடனே சரி இது நல்லா இருக்கு போல இருக்கு அப்படின்னு ஒரு நினைப்பு வரக்கூடிய காலகட்டத்துல இவர் பண்ணின உத்தி இவங்க இதுவரைக்கும் வந்த பின்புலத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசம். எப்படின்னா அதே சினிமா பாப்புலாரிட்டி தான் இருக்கு இவருக்கும். ஓகே, அதோட கூடவே இந்த சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இவர் எடுக்கிறார். ஓகே, இப்போ வாட்ஸ்அப் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, அதே போல ஃபேஸ்புக் இருக்கு. ஓகே, அதே போல அந்த இன்னொரு மீடியா இருக்குமே, என்ன இன்ஸ்டாகிராம் சோ இதுல இந்த ரீல்ஸ் மூலமாவே இவங்க இளைஞர்களோட இவர் தொடர்புலயே இருந்திருக்காரு. அது நம்ம ரொம்ப பேர் நாங்க கவனிக்கல. சோ அந்த தொடர்புல இருந்ததுனால ஒரு ரொம்ப ஆழமாக, நேற்று ஒரு வீடியோ பார்த்து நீங்க நம்ப மாட்டீங்க, அது ஒரு சின்ன பிள்ளை, அது 5-6 வயசு தான் இருக்கும். அந்த புள்ள அம்மாட்ட பேசுறத ஒரு வீடியோ போடுறாங்க. அது சொல்லுது, நீ விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும், ஏன்டி அப்படி சொல்றேன்னா அவருக்கு ஓட்டு போடாட்டி நீ என்ன பண்ணுவேன், உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படிங்கிறது. ஆச்சரியமா இருந்தது. ஒரு 5-6 வயசு பிள்ளை அதுக்கு என்ன தெரியும், அரசியல் மாற்றம்னா என்ன தெரியும், ஆனா அதுக்கு ஏதோ ஒரு தின்பண்டம் கொடுத்தா நம்ம மாமாட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுது.
இந்த இஃபெக்ட் வந்து நான் நிறைய பேரண்ட்ஸ்ட நான் பார்த்துட்டேன். எல்லாத்தையும் கேட்டதுல வந்து எங்க பிள்ளை சொன்னாங்கன்ட்டு தாங்க ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆக இந்த குழந்தைகளிடமிருந்து பெற்றோர்கள் அவங்க எல்லாருக்கும் இவரும் அதைத்தான் சொல்றாரு. எனக்கு ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, அதற்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றியுடையவனாக இருப்பேன். இந்த அந்த 5 வருடத்துல நான் என்ன மாற்றங்கள் கொண்டு வரேங்கிறது நீங்க இருந்து பாருங்க அப்படிங்கிறாரு. ஒரே ஒரு முறை கொடுத்து பாருங்களேன், ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த வாய்ப்பை வந்து இளைய சமுதாயம் வந்து கொடுத்திருக்கு. ஓகே. ஆனா அதற்கு முன்னாடி வந்து அரசியல் பேச்சு இனிக்க இனிக்க பேசுறது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவருடைய மாற்றம்ங்கிறது எனக்கு யோசிச்சு பார்த்தா காமராஜர் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. ஒரு இளைய காமராஜர் வந்த மாதிரி ரொம்ப பேச்சு இல்லாம செயல்லே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்முறை திட்டங்கள் இருக்கு. அந்த வகையில வந்து நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஒரு பினாமினன். ஏன் இந்த பினாமினன் சொல்றோம்னா இவருடைய இந்த மாற்றத்தை பத்தி ஒரு பிரெஞ்சு டெலிவிஷன் பயங்கர கவரேஜ் கொடுத்துருக்கான். இதுல என்ன ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு நேஷனல் இன்டெகிரிட்டி அப்படின்னு பாக்குற பொழுது நரேந்திர மோடி வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடரா உருவாகி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தமிழகம் மட்டும் தனித்தே தமிழகம் வந்து கடந்த 60-70 ஆண்டுகள்ல மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸோட கலக்காம தனியாவே இருந்துட்டு இருந்தது. ஒரு வகையில் எனக்கு வருத்தம். ஏன்னா மொத்த இந்தியாவோட நம்ம இணைந்து செல்வதுங்கிறது ஒன்று, அதனால பல பலன்கள் உண்டு நமக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மாடல். இது அதாவது வந்து இவரும் பெரியார சொல்றாரு, அம்பேத்கரை சொல்றாரு, இவர்களை தான் முன்வைத்து நான் வந்து ஆட்சி செய்ய போறேன் அப்படிங்கிறாரு. அந்த வகையில கழகத்தினுடைய நீட்சி போல தெரியுது. ஆனா அதே நேரத்துல மோடி கொண்டு வரக்கூடிய டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கறத அப்ளை பண்றாங்க. சோ இப்ப பாக்குறீங்கன்னா இப்ப கவர்னன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a டிஜிட்டல் கவர்னன்ஸ். நீங்க பார்த்தா அவங்க எல்லாரோடையும் நான் வந்து இந்த ட்விட்டர் இந்த எக்ஸ் தளத்துல தான் இருக்கேன். அவங்க எல்லாரோடையும் என்னால கம்யூனிகேட் பண்ண முடியுது. அவர் ஒரு சிறந்த அளவுல எல்லாருடைய இமெயில்ஸும் கொடுத்துருக்காரு, டெலிபோன் கொடுத்துருக்காரு. நீங்க எந்த மினிஸ்ட்ரி எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு. முதல் முறையாக இந்த ட்விட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் அவர் சொல்லியிருக்காரு, என் தொகுதி மக்கள் வந்து தாராளமாக எந்த நேரமும் நீங்க வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வரலாம், உங்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சொல்றது வந்து இதுவரைக்கும் நான் காணாத ஒன்று. ஓகே. எம்எல்ஏ கூட நம்ம டைரக்டா வந்து நீங்க சேட் பண்ண முடியுது. ஓகே. எம்எல்ஏக்கு எழுத முடியுது. அது மட்டும் இல்ல, இப்ப இவருடைய நியூ ட்ரெண்ட் என்னன்னா வந்து நாங்க எல்லாருக்கும் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோம், நீங்க வந்து யூ கேன் அட்ரஸ் யுவர் கிரீவன்சஸ் டு த மினிஸ்டர் டைரக்ட்லி அப்படிங்கிறாரு. இதுதான் மோடி வாஸ் ட்ரைங் டு டூ. அவர் ரொம்ப காலமா அதுதான் அவர் வந்து இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கறத வச்சு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றது வந்து அதை இவர் அப்ளை பண்றாரு. அது மட்டும் இல்ல, விஜய் வந்த கொஞ்சம் 50 நாட்களுக்குள்ளேயே அவர் போய் மோடியை பாக்குறாரு. அப்ப மோடியை பார்க்கிற பொழுது இது கேள்விப்பட்ட ஒன்று, நிஜமாவே என்னமா நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா மோடிக்கு அவர் சொல்லியிருக்காரு வந்து 2035 நாங்கள் வந்து இதை ஒரு செவரல் ட்ரில்லியன் இக்கானமியா எனக்கு தமிழகத்தை மாத்திரம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அது மோடிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அப்ப அவர் சொல்லியிருக்காரு, ஒரு இந்திய மாற்றம் என்பது, ஒரு இந்திய மேம்பாடு என்பதற்கு இடையில அரசியல் வரக்கூடாது. நம்ம வந்து ஒரு அக்கறையோட செயல்படக்கூடியவர்கள் வந்து வருவதுதான் வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன். நீங்க உங்களுக்கு வந்து என்னென்ன உதவி வேணும்னு சொல்லுங்க, நான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு இருக்காரு. இது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா இதைத்தான் இந்த மெயின் ஸ்ட்ரீமோட போகணுங்கிறது. ஏன்னா மிச்ச எல்லா மாநிலங்களும் வந்து ஒரு போக்குல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு வேற போக்குல இருக்கிறத விட எல்லாரோடையும் இணைந்து ஊருடன் ஒத்துவாழ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு தன்மை வந்து இவர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க, நான் ஸ்டாலினை நம்புறதை விட நான் வந்து விஜயை நம்புவேன் அப்படின்னு. அது பெரிய ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்டா ஃப்ரம் த பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சோ இந்த மாற்றங்கள்லாம் வந்து ரொம்ப புதுசா இருக்கு, எனக்கே ரொம்ப புதுசா இருக்கு. வந்து கொஞ்சம் வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கிறது. ஆனால் வந்து நீங்க பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட, அதாவது 50-60 வயதுக்கு மேலானவர்கள் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க பழசிலேயே பழகினவங்க, அவங்களுக்கு இப்படித்தான் அரசியல்னா இப்படிதான் இருக்கணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான், இப்படியே ஒரு 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 டெம்ப்ளேட்டை உருவாக்கி வச்சுட்டாங்க. இதுல எந்த டெம்ப்ளேட்டும் இல்லாம திஸ் இஸ் சோ நியூ.
இவங்களால அது ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க நிறைய எதிர்குறல்கள் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் பத்தி சொன்னீங்க. மெயின் ஸ்ட்ரீம் இல்ல நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சீங்க. நிச்சயமா அது ஒரு வகையில அந்த கருத்தை வந்து மோடியுடைய தேசிய அதாவது மோடி தலைமையிலான அரசாங்கம் கூட இந்த ஒற்றை இந்தியான்ற ஒரு கருத்தை முன்னகர்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் இதுவாகும். ஒற்றை தேர்தல், ஒற்றை கல்வி முறை. மோடி அவர்கள் இந்தியா என்பது ஒற்றை அடையாளமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை கொண்டதாக காண முடிகின்றது. இத்தகைய சூழலிலே திராவிட கட்சிகள் தமிழகத்துக்கு தனித்த ஒரு அடையாளத்தை கொண்டிருக்கின்ற இந்த மொழி ஹிந்தி எதிர்ப்பு என்பது, அதாவது ஹிந்தி எதிர்ப்பு என்பதிலும் பார்க்க தமிழை புறந்தள்ளுகின்றதை மறுதளிக்கின்ற ஒரு சூழல். இப்பொழுது நீங்கள் தென்னிந்திய மாநிலங்களிலே கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களை பார்த்தீர்களானால் அங்கு ஹிந்தியினுடைய செயற்பாடு தன்மை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் எடுத்துக்கொண்டால் இந்த ராஜஸ்தான் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கால ஓட்டத்தில் தங்களுடைய ராஜஸ்தானி மொழியை இழந்து ஹிந்தி தான் அங்கு அரசு அலுவலகங்களிலே கூட பாவிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஆக இந்த இப்படியான செயற்பாடு கால ஓட்டத்திலே தமிழ் அடையாளத்தை சிதறடித்து விடும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? இல்ல, நான் நினைக்கல அப்படி. எப்படின்னா, நான் சைனாக்கு பலமுறை போயிருக்கேன். இப்ப சைனால போய் நீங்க டெலிவிஷன் பாக்குற போது என்னன்னா மேண்டரின்ல சப்டைட்டில் போடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க பேசக்கூடிய சைனீஸ் வந்து சைனா எவ்வளவு பெரிய நாடு பாருங்க. அப்ப அங்க பல மொழிகள் இருக்கு, நிச்சயமா பல மொழிகள் இருக்கணும். அப்ப அந்த பல மொழிகளை வச்சு அந்த படங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா மேண்டரின்ல சப்டைட்டில் வருது. அப்ப மேண்டரின் அப்படிங்கிறது வந்து லிங்குவா பிராங்காங்கிற மாதிரி இணைக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கு. இது முதல்ல நீங்க இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய அம்பேத்கர் வந்து அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். அவர் அப்படித்தான் ரெக்கமெண்ட் பண்றாரு. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒவ்வொன்றும் மொழி வாரியாக நாம் பிரிக்கும் பொழுது வரக்கூடிய ஆபத்து என்னவென்றால், திரும்ப பழைய சமஸ்தான ராஜ்யத்துக்கு போறதுக்கான நாங்கள் வந்து எங்களுக்கு தனி அடையாளம் வேணும்னு இந்தியா உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனவே இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு மொழி என்பது மிக அவசியம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. இது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரே அவர் தான் முதல்ல ஹிந்தியை ரெக்கமெண்ட் பண்றாரு. ஆக்சுவலா ஹிந்திங்கிற மொழியை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு. இப்ப நான் வந்து பள்ளி படிக்கின்ற காலத்தில் ஹிந்தி படிச்சிருக்கேன். எங்களுக்கு வந்து ஹிந்தி பண்டிட் இருப்பார், சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப என்ன தோன்றுதுன்னா, இப்ப ஒரு தெலுங்கன்ட்டியோ, நான் ஆந்திரா இதெல்லாம் நான் பயணப்படக்கூடியது, அவங்கள்ட்ட பேசினா அவங்க ஹிந்தியை தன் தாய்மொழின்னு யாருமே சொன்னதில்ல. ஒரு கர்நாடகாக்காரனுக்கு கர்நாடக பீடு இருக்கு. இப்ப பாருங்களேன், நம்ம இவர் வந்து கமல்ஹாசன் வந்து இந்த மாதிரி கன்னடா வந்து தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொன்னோடனே எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தது. அப்ப அவனுக்கு ஒரு கன்னட அடையாளம்ங்கிறது இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் இருந்தது ரெண்டா புரியுது மொழினால. தெலுங்கானான்னு புரியுது, ஆந்திரான்னு புரியுது. ரெண்டு பேருக்கும் மொழி ஒண்ணுதான். ஓகே, எனவே இந்த தனி அடையாளங்களை வந்து ஒரு மொழி வந்து அழிச்சிடும் அப்படிங்கிறதுல நான் நம்பல. ஓகே, இது ஒரு ஊடக மொழியாக இருப்பதில் வந்து பல அனுகூலங்கள் இருக்கு. அதாவது வந்து தமிழகத்தை வந்து இவங்க தனிச்சு வச்சு வந்து தமிழை தவிர நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நீங்கெல்லாம் இந்த அழகத்துல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த 5 பெருங்கண்டங்களையும் நான் போயிட்டு வந்திருக்கேன். பல நாடுகளை நான் பார்த்திருக்கின்றேன். எல்லா ஊர்லயும் அவங்க தாய்மொழி தான் இருக்கு. அதுல ஒன்றும் தவறில்லை. அந்த அடையாளம் என்பது மிக முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இன்டராக்ஷனுக்கு ஒரு மொழி தேவைப்படுது. நமக்கு வந்து ஆங்கிலம்ங்கிறது நமக்கு வழி வழியா வந்துட்டதுனால நம்ம அந்த மொழியை வச்சு உலகம் பூரா சுத்திட்டு வர முடியுது. அதே போல ஒரு பேன் இந்தியன் பிக்சர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒண்ணுமே உங்க இங்கிலீஷை வச்சு நீங்க பழக்க முடியாது. ஓகே, ஒரு மாதிரி சமாளிக்கலாம். நான் போயிருக்கேன், நான் நேபாள் வரைக்கும் போயிருக்கேன். சமாளிச்சுட்டு போலாம், முடியாதுன்னு இல்லை. ஆனாலும் வந்து இப்ப வந்து ஒரு ஆந்திரா, ஒரு தெலுங்குக்காரனோ இல்ல ஒரு கன்னடக்காரனோ ஒரு மலையாளியோ டக்குனு ஹிந்தி பேசிட்டு சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஓகே, அது வந்து தமிழகத்துல நமக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. சோ அது ஒரு வாய்ப்பை வந்து நாம் தவற விடுகிறோம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எனக்கு எந்த மொழி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு மொழி என்பது ஒரு சாளரமா பாக்குறேன். ஒரு மொழியை நீங்க கற்றுக்கொள்வது வந்து ஒரு புதிய கதவு, உங்களுக்கு ஒரு புதிய உலகை காட்டுகின்றது. அதன் மூலமாக நம்ம வந்து
அந்த ஒரு புதிய வாய்ப்புகளை அதை அளிக்கக்கூடிய வகையில் அது அமையுது அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ ஸ்ரீலங்காவே நான் வச்சுப்போமே, நான் பார்த்த வரைக்கும் நான் ஸ்ரீலங்கா பல முறை போய் வந்த போது ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கு சிங்களம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. சிங்களம் பேசுறாங்க நிறைய பேர். அதே போல சிங்கள மொழி வந்து அரசியல் மொழியா இருக்கிற பொழுது அதை பற்றி விவாதங்களில் கலந்து கொள்வது இல்லை அந்த பத்திரிகைகளை வாசிப்பது என்பது அவர்களுக்கு இயல்பாக இருக்கிறது. அதனால உன்னுடைய தமிழ் அடையாளம் போச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுவே போலதான் இந்த நிலைமை. இந்த மொழி சார்ந்தது மட்டுமல்லாமல் வடக்கு தெற்கு இந்த விந்திய மலைக்கு கீழே ஒரு பெருவெட்டிலே சொன்னால் விந்திய மலைக்கு கீழே தென்னிந்தியா என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஒற்று இந்திய அடையாளம் என்று வரும் பொழுது நீங்கள் குஜராத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடியோ அல்லது அமித்ஷா போன்றவர்களையோ இன்று யாரும் குஜராத்திலிருந்து வந்ததாக சொல்லிக் கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் சரளமாக இந்தியில் பேசுகின்றார்கள், ஒரு இந்திய அடையாளத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதே தென்னிந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு PV நரசிம்மராவ் போன்ற ஒருவர் பிரதமராக இருக்கும் பொழுதோ, நிர்மலா சீதாராமன் போன்ற ஒருவர் தமிழர் நிதியமைச்சராக இருக்கும் பொழுதோ, ஆக இந்த அடையாளத்தில் வந்து தென்னிந்தியருக்கும் வட இந்தியருக்கும் இடையிலே ஒரு அவர்கள் தங்கள் அடையாளத்தை இழப்பதற்கு தயங்காத சூழலும் தென்னிந்தியர்கள் தங்கள் அடையாளத்தை இறுக பற்றி கொள்கின்றார்கள் என்ற அப்படி யோசிக்கின்றீர்களா? இல்லைங்க நீங்க பாரதிய நல்லா வாசிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். அவன் வந்து செந்தமிழ்நாடுன்னு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதனிலேன்னு சொன்ன அதே ஆள் தான் என் தந்தையர் இந்தியாவை வச்சுக்கிறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்கள் வந்து இந்த பாரத நாட்டுடைய புதல்வர்கள் என்று இதை நினைவிலிருந்து மறக்காதீர்கள் அப்படிங்கிறான். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் நினைவகற்றாதீர் அப்படிங்கிறான். ஆக இப்படித்தான் இருந்ததுங்க தமிழகம். இப்ப தமிழகத்துடைய இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் ராஜாஜியா இருந்திருக்காரு. அதே போல இப்ப ராதாகிருஷ்ணன் வந்து ஆந்திரால இருந்து இருந்திருக்காரு. ஓகே, காமராஜ் வந்து கிங் மேக்கர்மாங்க. இந்திரா காந்தியை கொண்டு வந்ததுல காமராஜ் பிளேட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லையா? ஸோ தமிழகத்தில் இருப்பவர்கள் வந்து தேசிய அளவில் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய தலைவர்கள் தமிழகத்தில் இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தமிழகத்தினுடைய அடையாளம் போச்சு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். தமிழகத்தில் என்னைக்கு நமக்கு எதுக்கு அடையாளம் போகணும்? நமக்கு வந்து ஒரு மிக மிக பழமையான ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு தொன்மையான மொழி இருக்கு, வந்து அந்த மொழியை பற்றி அறிவு இருக்கு. அது நம்ம அந்த அறிவு நமக்கு இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம வந்து அடையாளத்தை சிதைத்து விடுவோம்னு இல்லை. இதுல என்ன நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பாரதி சொன்ன மாதிரி தான், ஒரு பூனைக்குட்டினா பல பூனைக்குட்டிகள் இருக்கு, அந்த பல வர்ணங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் போச்சுன்னு நம்ம நினைக்க கூடாதுங்கிற மாதிரி இந்தியாவினுடைய நான் சொல்ற கருத்து டாக்டர் அம்பேத்கருடைய கருத்து. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து ஒரு இந்தியாவில் வந்து இத்தனை பல வகையான இனங்கள் வந்து கலந்து சேர்ந்து இருக்கிற பொழுது அவ எல்லாம் யூனிஃபார்மா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு. ஹோமோஜெனிட்டி அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஹோமோஜெனிட்டிங்கிறது உன்னுடைய முகத்தை வச்சு இல்ல. இப்ப நீங்க ஜப்பான் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வி ஜப்பானீஸ்மா ஏறக்குறைய நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு வச்சுக்கலேன். இந்தியால நம்ம அப்படி பார்க்க முடியாது. நிச்சயமா வந்து வட இந்தியால இருக்கக்கூடிய அஸ்ஸாமீஸ் இஸ் சோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பஞ்சாபிஸ் அண்ட் பஞ்சாபிஸ் இஸ் சோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. அதே போல டார்ஜிலிங்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேரளால இருக்க மக்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. இது அம்பேத்கர் இதே தான் உதாரணம் காட்டுறாரு. இவங்கள் எல்லாம் இத்தனை வேறுபாடு இருந்தாலும் ஹோமோஜெனிட்டி அப்படிங்கிறாரு இந்தியால. அது எந்த ஹோமோஜெனிட்டி அப்படின்னா கல்ச்சரல் யூனிட்டி அப்படிங்கிறாரு. இது வந்து உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு பினாமினன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. பார்க்க நான் அப்படித்தான் பாக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது அப்படித்தான் இருக்கு. இப்போ வந்து நான் வந்து கேம்பிரிட்ஜில் ஒரு முறை ஒரு அலுமினி அசோசியேஷன்ல நான் கலந்துக்கிற பொழுது நம்ம சாகித்ய அகாடமியுடைய பிரசிடென்ட் வந்திருந்தார். அவர் வந்து அனந்தமூர்த்தி. அவர் வந்து இங்கிலாந்துல பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பேசுற பொழுது கேம்பிரிட்ஜில் அவர் சொல்றாரு வந்து, இந்தியாவை இணைக்கக்கூடிய 2 மறை நூல்கள், மறைஞ்சிருக்கிற நூல்கள்ங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. 2 நூல்கள் என்னன்னா ராமாயணமும் மகாபாரதமும். இந்த ராமாயணமும் மகாபாரதமும் நூற்றாண்டுகளாக இந்தியாவை இணைத்து ஒற்றுமைப்படுத்தி வைத்திருக்கு. இதைத்தான் வந்து அம்பேத்கர் வந்து இந்த கல்ச்சுரல் ஹோமோஜெனிட்டிங்கிறாரு. கல்ச்சுரல் ஹோமோஜெனிட்டி ஒரு பண்பாட்டு தளம் நம்ம எல்லாருக்கும் ஒன்னா இருக்கு. அதாவது இப்ப தமிழகத்துல என்ன பெரிய பிரச்சனை ஆகுதுன்னா, இவங்க வெளியே போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் இந்தியா பூரா சுத்தி இருக்கேன், நீங்க இந்தியா பூரா சுத்தினா தான் தெரியும் அதுல உள்ள ஒற்றுமை உங்களுக்கு தெரியும். மொழி இருக்கு, மொழி வித்தியாசப்படுறதா, ஆனா நீங்க போனீங்கன்னா உங்களை உபசரிக்கிறதுலையோ உங்கள்ட்ட அன்பா இருக்கிறதுலையோ
நட்பு பகிர்வதிலையோ வந்து எந்த இந்தியனும் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி. ஸோ இந்தியா வந்து என்னை பொறுத்தவரை இந்தியா வந்து ஒரு தேசம் தான், அதுல வந்து சந்தேகமே இல்லை. அப்ப பன்முறை, அது முதல்ல சொல்ற மாதிரி யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு அதுக்கு தான் அழகா சொல்றாங்க. We are very diverse people, but still we can unite and form a country. எப்படி இப்ப எப்படின்னா அம்பேத்கர் பயந்தது, அவர் பயப்படுறாரு உண்மையிலே, அவர் பயந்தது என்னன்னா தனித்தனி தேசியங்களாக இந்தியா போய்விடுமோ, மொழி வாரியாக. அவர் மொழிவாரிக்கு வந்து ரொம்ப ஆதரவு கிடையாது. இந்த மொழிவாரி இந்தியாவை இப்படி பிரிச்சு வச்சா என்ன ஆகும், அமெரிக்கா மாதிரி பிரிக்கணும்னு அவர் எதிர்பார்த்திருப்பார் போல இருக்கு. இது இப்படி வந்து இந்த மாதிரி ஆர்த்துக்கு பயம் இருக்கு, அது ஒரு கர்ஸ் அப்படின்னு சொல்றாரு, இந்தியாவின் மீது கிடைத்த சாபம் அப்படின்ட்டு. ஆனா அப்படி இல்லை பாருங்களேன், கடந்த 70-80 வருஷங்கள்ல நீங்க இந்தியாவை பாத்தீங்கன்னா இந்திய தேசியம்னு ஒண்ணு உருவாயிருக்கு, எப்படியோ உருவாயிருக்கு. இந்த மொழிவாரி வித்தியாசங்கள் இருந்தாலும் அது நான் நினைக்கிறேன் அது ஒரு பண்பாட்டு தளத்துல இருந்து தான் வருது அப்படின்னு. ஏன்னா இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப காந்தி இருக்காரு, காந்தி வந்து எந்த நாட்டுல இருந்தா வராது, தென்னாப்பிரிக்கால இருந்து. அவர் இங்க வந்த உடனே அவர் செஞ்ச முதல் காரியம் என்னன்னா இந்திய பூரா சுத்துறாரு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அவர் சுத்திட்டு பிஃபோர் ஹி ஸ்டார்டட் த காங்கிரஸ், இவருடைய ஒற்றுமையான பண்பாடு என்ன அப்படின்னு முதல்ல ஆராயிறாரு. ஆராய்ச்சி பண்ணி இந்தியாவை பூரா சுத்தின உடனே இவன் எல்லா பேரும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனா இருக்கான். இவனுக்கு சத்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியமாப்படுது எல்லா இந்தியனுக்கும். அப்ப அதை வச்சுதான் அவர் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு நியூ டெக்னிக்கை பயன்படுத்துறாரு. சத்தியாகிரகம் நீங்க சொல்ற கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகுதுங்கிறது வந்து அது எப்படி பாசிபிள் அப்படின்னா வந்து அவர் சொல்லுவார், கோழைகள் வந்து சத்தியாகிரகியாக இருக்க முடியாது, ஒரு வீரம் உள்ளவன் தான் சரி. ஏன்னா நீ ஒருத்தான் உன்னை அடிச்சானா, பிரிட்டிஷ் அடிச்சானா நீ திரும்ப அடிக்காத, மேக் ஹிம் கில்ட் அப்படிங்கிறாரு. அவருக்கு பைபிள் நல்லா தெரியும். அவன் வந்து கில்ட்டி ஆகிட்டு, அவனை கில்ட்டி ஆகிட்டேன்னா அவனுக்கு அதுவே அவன் நெஞ்சே குத்தும், நெஞ்சு வந்து அதுதான் அவனுக்கு ஒரு நீதியா இருந்து குத்திக்கிட்டே இருக்கும். அதனால இந்த டெக்னிக்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அறவாழ்வுங்கிறது ஜெயின்ல இருந்து எடுக்கிறாரு, புத்திசத்துல இருந்து எடுக்கிறாரு, பகவத்கீதையில இருந்து எடுக்கிறாரு. இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே அவருடைய பொலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆழமாக இந்திய பண்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கூறுகளாகத்தான் இருக்கும். சோ அப்படின்னு நம்ம பாக்குற பொழுது இப்ப காந்தியை நம்ம உதாரணமா, நேரும் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதினவர் தான் அவரு. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இந்திய பூரா ஒரு ஒன்றுபட்ட ஒரு நிலப்பரப்பா தான் அவங்க பாக்குறாங்க. இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது உருவத்தால் அல்ல, நிலத்தால் அல்ல, மனத்தால். மனத்தால் ஒன்றுபட்டவர்கள் இந்தியர் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்ப அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்து தமிழகத்துல அப்படி ஒரு சூழல் வந்திருக்கிறது மாதிரி தெரியுது. ஒரு பெருந்து நிச்சயமாக நிச்சயமாக நல்ல நல்ல பல விடயங்களை தொட்டு சுட்டிக்காட்டினீர்கள். மற்றொரு விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இந்தியா என்ற ஒரு தேசம் என்ற கோணத்திலே பார்க்கும் பொழுது அண்மை காலங்களிலே வட இந்தியாவிலிருந்து அதிகமானவர்கள் தென்னிந்தியா தொழில் தேடி தென்னிந்தியாவுக்கு வருகின்ற ஒரு குடிபெயர்வு ஒன்று அதிகரித்திருக்கின்றது. தென்னிந்தியா குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகத்திலே அது கடந்த ஒரு 5-10 ஆண்டுகளில் மிக வேகமாக அதிகரித்து வருவதான தோற்றப்பாடு தெரிகின்றது. அதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இதுவும் இதையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து இப்ப அமெரிக்கால இருக்கோம்னு வச்சுங்களேன், நம்ம இங்க இருந்து எக்கனாமிக் இமிகிரன்ஸ் எவ்வளவு பேர், லட்சக்கணக்கான இந்தியர்கள் அங்க போய் வேலை பார்க்கறாங்க. கலிபோர்னியால வேலை பார்க்கறாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களுக்கு வந்து புளோரிடால வேலை கிடைச்சணும், புளோரிடா போயிடுறாங்க, டெக்சாஸுக்கு வராங்க. எங்க வேணாலும் அமெரிக்கால எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போய் அவங்களால வேலை பார்க்க முடியுது. ஓகே, இந்தியாவும் ஏறக்குறைய அதே அமைப்பு தான். அரசியல் சட்டத்தின் பிரகாரம் வந்து யாரும் எங்க வேணாலும் போகலாம். இப்போ கொல்கத்தால வந்து ஒரு பெரிய தமிழ் சமுதாயம் இருக்கு. இப்ப தமிழ் மன்றங்கள் அப்படின்னு இந்திய பூரா சேர்ந்த தமிழ் மன்றங்கள் ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்து நண்பர்கள் எங்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதே போல மாட்டுங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பேல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழர்கள் அங்க. பாலக்காட்டுல இருந்து வந்து கேரளா தமிழ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். சோ தமிழர்கள் வந்து இந்தியாவுக்கும் இருக்கிறாங்க. எங்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்க போய் இப்ப நீங்க பெங்களூர் போனீங்கன்னு வச்சுங்களேன், பெங்களூர்ல தைரியமா நீங்க தமிழை வச்சுட்டு உழைச்சுக்கலாம். அங்க வந்து கன்னடம் தெரியணுங்கிற அவசியமே இல்லை. ஓகே, தமிழர்கள் இந்த மாதிரி இந்தியா வந்து போய் பழப்புக்குன்னு போற பொழுது அங்கிருந்து ஒருத்தன் பழப்புக்குன்னு தமிழ்நாட்டுக்கு வந்தான்னா அதை கண்டு நம்ம ஏன் பயப்படுறோம்னு எனக்கு தெரியல.
ஆனால் இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கணும். ஆனால் அதே நேரத்துல நான் இதை எப்படி பாக்குறேன்னா, மலேசியால நான் 7 வருஷம் இருந்திருக்கேன். இப்போ மலேசியன் இக்கானமியை வச்சுட்டு பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை அடையாளத்தை வைத்துக் கொண்டு பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப வேலை பார்க்கறது உண்மையிலேயே அங்க பெரிய பெரிய நிறுவனங்களை எல்லாம் இப்பொழுது பங்களாதேஷ்காரர்கள் எடுத்துக்கொள்கின்ற அளவிற்கு அவர்கள் பலம் பொருந்திய ஒரு இனக்குழுவாக அங்கு உருவாகி, அதே நேரத்துல இந்தோனேஷியா வந்து மலேசியா ஒப்பு நோக்கும் பொழுது ஏழ்மையான ஒரு நாடாக இருக்கின்றது. எனவே அங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கான ஆட்கள் பூரா இந்தோனேஷியால இருந்து வராங்க. ஓகே, இப்ப தமிழகத்தினுடைய நிலைமை ஏறக்குறைய அதே போல இருக்கு. அதாவது வந்து இப்ப எங்க நாங்க ஒரு புதுசா வீடு கட்டியிருக்கோம். அந்த வீடு கட்டுற பொழுது கூலிக்கு வேலை பூரா வந்து இப்ப வந்து பீகாரியா இருக்கான், அஸ்ஸாமீஸ். நீங்க வந்து இந்தியா சென்னையில் உள்ள பெரிய பெரிய ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு எல்லாம் போங்க, மோஸ்ட் ஆஃப் த அங்க நீங்க ரிசப்ஷனிஸ்ட் எல்லாம் வந்து அஸ்ஸாம்ல இருந்து வந்து அழகான பொண்ணா இருக்கும். ஓகே, இல்லாட்ட கல்கத்தால இருந்து வந்த பொண்களா இருக்கும். ஓகே, சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு வந்து இருக்கிறதுக்குள்ள இந்தியாவில் ரொம்ப சேஃபான ஒரு இடமா இருக்கு, நல்ல எக்கானமி இருக்கு. இப்போ வந்து எங்களுடைய கார்பெண்டர், இந்த வீட்டுக்கு பண்ண கார்பெண்டர் வந்து இப்போ வந்து ராஜஸ்தான்ல இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, இங்க ஒரு 6-7 மாசம் உழைச்சிட்டு அந்த காசை வச்சுட்டு ஊர்ல போய் அவனால இப்ப எப்படி நம்ம துபாயில இருந்து தமிழர்கள் துபாய்க்கு போயிட்டு அந்த காசை கொண்டு வந்து இங்க வீடு கட்டிட்டு எப்படி சௌக்கியமா இருக்காங்களோ, அதை போல அவன் தமிழகத்துல வந்து இங்க சம்பாதிச்சுட்டு அங்க போய் இருக்க முடியுது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது வந்து ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல ஒரு எரிச்சலும் வருது. போன முறை வெளிநாடு போயிட்டு நான் திரும்புற போது ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்தினால வழியை மறைச்சிட்டாங்க, வேற ஒரு வழி எடுக்கணுங்கிறதுக்கு வந்து பக்கத்துல ரோட்ல நம்ம ஊர்லதான் வாயில இருக்கு வழின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் அவர்கிட்ட வந்து கேட்கலாமா, டிரைவர் சொல்றாரு, சார் அவனுக்கு தமிழ் தெரியுமான்னு முதல்ல பாத்துக்கோங்க சார். இருந்தது தமிழகத்துல இருந்துகிட்டு ஒருத்தட்ட தமிழ் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இப்ப இருக்குன்னா எரிச்சல் தான். அது நிச்சயமாக எரிச்சல். அந்த வகையில பார்த்தா அது வந்து கொஞ்சம் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல அமோனியா கேஸ் வந்து சென்னையில ஒரு பெரிய விபத்து நடந்தது. ஓகே, அந்த விபத்துல அடிபட்டவங்க எல்லாரும் வட இந்திய தொழிலாளர்கள். பாவமா இருந்தது. அவன் எங்கேயோ குழப்பத்துட்டு வரான். அது மட்டும் இன்னொரு வேடிக்கை இருக்கு. இப்போ வந்து சென்ற ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த அந்த மதிய உணவு திட்டத்துல வந்து குழந்தைகள் எல்லாம் சாப்பிடுதுங்கிற பொழுது அரசு பள்ளிகளுக்கான மாணவர்கள்ங்கிறது நம்மால் வந்து எல்லா குழந்தைகளையும் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஏன்னா நல்லா வரணும், நல்லா படிச்சு வரணும், நம்ம குழந்தைகள் வந்து மம்மி டேடின்னு பேசணும் அப்படின்னு இவன் என்ன பண்றான், நம்ம குழந்தைகளை எவ்வளவு காசு ஆனாலும் சரி, ஐயோ எனக்கு இங்க வேலை பார்க்கறவங்கள்ட்ட நான் பேசி பழகிறேன் பாருங்க, அவங்க காசெல்லாம் குழந்தைகளுடைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு தான் போகுது. பாவமா இருக்கு யோசிச்சு பார்த்தா. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு குழந்தைகள் இல்லை. இப்ப எந்த குழந்தைகள் வந்து தமிழ் கத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வட இந்தியால இருந்து வரக்கூடிய இந்த குழந்தைகள் ஏன் அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்குது ஃப்ரீயா. அப்ப இது ஒரு வகையில பார்த்தா ஒரு நம்ம வந்து காந்தி எதிர்பார்த்த, இல்ல ராஜாஜி எதிர்பார்த்த, காமராஜ் எதிர்பார்த்த ஒரு தேசியம்ங்கிறது இதுதான். எந்த குழந்தையா இருந்தா உங்களுக்கு வந்து அந்த குழந்தை பீகார்ல இருந்து வந்தாங்க, இல்லாட்ட வேற ஒரு மாநிலத்திலிருந்து வந்தாங்க, குழந்தை தானுங்க, அதனுடைய பசிங்கிறது ஒண்ணுதானுங்க. அப்ப வந்து அது வந்து இந்த தேசத்துல இருந்துட்டு நான் இந்த மொழியை கத்துக்கிறேன், எனக்கு இந்த பாடத்தை எடுத்துக்கிறேன். நான் இங்க வாக்கிங் போற போது சில நார்த் இந்தியன் குழந்தைகளோட பேசுவேன். அந்த குழந்தைங்க, என் ஒய்ஃபுக்கு ஹிந்தி தெரியும், அவள்கிட்ட ஹிந்தியில பேசும். நான் சொன்னேன் எனக்கு ஹிந்தி தெரியாது, நீ தமிழ்ல தான் பேசணும்னா சரி அங்கிள் அப்படின்னு முயற்சி பண்ணுவான். நான் அதை என்கரேஜ் பண்ணுவேன். நீ பாரு, இப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து உங்க மொழியை கத்துட்டு இருக்காள், அதே போல நீங்க வந்திருக்காலே நீ எங்க மொழியை கத்துக்கணும்னு நான் சொல்லுவேன் அந்த குழந்தைக்கு. சோ அந்த வகையில யோசிச்சு பார்த்தா வந்து இந்த மாதிரி அங்கேருந்து வரக்கூடியவர்கள் வந்து தமிழ் மொழியை கற்று தமிழ் இந்தியாவுடைய மூத்த மொழின்னு மோடி பல இடங்கள்ல ரொம்ப பெருமையா பேசுறாரு. வெளிநாடுகளுக்கு போற பொழுது தமிழை பற்றி அவ்வளவு புகழ்ச்சியா தமிழன்ட்ட இல்ல, அங்க இருக்கக்கூடிய வட இந்திய அவர்கிட்ட பேசுறாரு. அப்ப அவன் எப்போ உணர்வான், இங்க வந்து வாழ்ந்து பழகினாத்தான் வந்து அவனுக்கு அந்த உணர்வு வரும். ஏன்னா தமிழன் வந்துங்க ரொம்ப பண்பாடான ஒரு சமுதாயம். இப்ப உதாரணமா அந்த சூப்பர் சிங்கர்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அங்க வந்து டார்ஜிலிங்ல இருந்து வந்து ஒரு நேபாளி பொண்ணு,
அந்த அம்மா வந்து ஹாங்காங்ல வேலை பார்த்துட்டு இப்ப இந்த குழந்தை வந்து இங்க வந்து பாடிட்டு இருக்குங்கிற போது இவருக்கு என்னன்னா ஒரு ஒரு ஹிந்தி மொழி பேசக்கூடிய ஒரு டார்ஜிலிங்ல ஒரு பொண்ணு என் தமிழ் மொழியை பேசுதுன்னு எல்லாரும் உருகிடுறான். அங்க இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் தான் குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. அது நமக்கு பண்பாடு தந்த ஒரு பெரிய செல்வங்க. அது இது வந்து அந்த அம்மா அங்க இருந்து பாக்குது என் தமிழர்கள் எவ்வளவு பண்பானவர்களா இருக்காங்க, பண்பாடுடையவர்களா எவ்வளவு அன்பானவர்களா இருக்காங்கன்னு பாக்குற பொழுது நான் நினைக்கிறேன் இதுதான் ஸ்ட்ராங் பாயிண்ட். அவன் வந்து தைரியமா வரான், தமிழ்நாட்டுக்கு வந்தா நம்ம இங்க இருக்கலாம் அப்படிங்கிறத. சோ அந்த அடிப்படை உரிமையை, அந்த அன்பை வந்து நம்ம வந்து நிராகரிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஒரு மனிதாபிமானத்துல எனக்கு அப்படி தோணுது. அதே நேரத்துல ஒரு அரசியல் நோக்கில பாக்குற பொழுது ஒரு சின்ன பயம் வருது. அதாவது வந்து அது என்னமோ சொன்னாங்க, அது எவ்வளவு தூரம் உண்மையா நடக்கும் தெரியல. இது வந்து ஓட்டு போடுறது, இப்ப வந்து நீங்க ஓட்டு போடணும்னா உங்க ஊருக்கு போய் தான் ஓட்டு போடணும், எங்க இருந்தாலும் நீ ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்ததுன்னு வச்சுங்க, அப்ப கட்சி மாறிடும். இப்ப தமிழகத்துல வந்து அவ்வளவு வந்து வட இந்தியர்கள் இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுங்க, தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி ஒரு மாற்றத்துக்கு வந்து அரசியல் சாசனத்துல வந்து இடம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியும். நிச்சயமாக நிச்சயமாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசினோம். விஜயுடைய தமிழக ஆட்சி மாற்றம் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியா என்பது ஒரு தேசமாக தமிழால் எப்படியாக செழுமை அடைகின்றது, தமிழ் எப்படி தேசமாக திரட்சி அடைவதற்கு வழி கோலுகின்றது என்ற விடயங்களை சுவாரஸ்யமான தகவல்களோடு எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும், நேரமெடுத்து இன்றைய தெரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றியையும் அன்பையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம், நன்றி. நான் நியூசிலாந்து வந்ததில்லை. இப்பொழுது நியூசிலாந்தில் வாழும் தமிழர்களோடு உங்கள் வானொலி மூலமாக வந்து அவர்களோடு கலந்து இருப்பதை கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு தந்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.